நான் தான் கருப்பன் வந்திருக்கேன். என் பிள்ளையே கலங்காதே. மனதில் நிறைய குழப்பங்கள் இருக்கு. உனக்கு யாராவது ஏவல் வைத்திருப்பார்களோ என்று நினைக்கிறாய். எண்ணிய அனைத்தும் தடைகள் பட்டு வெம்பி போய் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கிறாய். பிள்ளையே, கஷ்ட காலங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதால் உனக்குள் அச்சங்கள் அதிகமாக இருக்கிறது. கர்மவினையின் காரணமாக உன் பிறப்பின் வழியாக வரும் சொந்தங்களே உனக்கு எதிரிகளாகவும் துஷ்ட சக்திகளாகவும் இருக்கின்றார்கள். நீ பார்க்கும் உறவுகள் அனைத்தும் உனக்கு துன்பத்தை தருகிறது என்றால் அத்தனை கர்மவினையோடு இங்கு வந்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். ஆனால் இந்த பிறவியில் நீ இதுவரை யாருக்கும் துன்பம் தந்ததும் இல்லை, பிறரை கெடுத்ததும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் தரும் அத்துன்பங்களை அனைத்தையும் கடந்தும் வந்து கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, இதுவரை இந்த உறவுகளிடம் இருந்து மன்றாடி காலத்தை கடந்து விட்டாய். இன்னும் கொஞ்சம் நாட்கள் பொறுத்து இரு. உன் வினை பயனை நீ அளித்தால்தான் நீ உயரிய வாழ்வுக்கு செல்ல முடியும். இப்பிறவியில் நீ வாழ வேண்டிய அனைத்து வாழ்க்கையும் நீ அனுபவித்து விட்டுதான் செல்வாய். என் பிள்ளையே, உன் மனதில் ஏன் இத்தனை குழப்பம்? எதனால் வருகிறது நடுக்கம்? உண்மையில் உனக்கு நடக்கும் திடீர் நன்மைகள் உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு இருக்கும். பல முறை நீ ஏமாந்திருக்கலாம். ஆனால் இந்த முறை நீ அச்சமுற தேவையில்லை. உண்மையில் உனக்கு நடக்கும் நன்மைகளை நம்பு. அவை உனக்காகத்தான் நடக்கின்றன. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் நன்மைகள் நடக்கும். எதிர்மறை எண்ணமோ அச்சமோ இன்றி வரும் நன்மைகளை ஏற்றுக்கொள். இது உன் உயர்வுக்கான காலம். நீ என்னிடம் கேட்ட ஒரு முக்கியமான வரம் உனக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக முயற்சி செய், நன்மைகள் வரும். லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். என் பிள்ளையே, நீ இவ்வளவு நாள் பொறுமையாக காத்திருந்ததற்கான பரிசினை பெறும் காலம் இதுவாகும். உனக்கு கிடைக்காமல் இருந்த அனைத்தும் கிடைக்கும் காலம் இதுவே. உனக்கு சேர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும். இதற்கு தனக்கு கிடைப்பதை விட மற்றவருக்கு கூடுதலாக கிடைத்துவிட்டால் பொறாமை வந்து சேரும். அதனால் கவலை கொள்ள ஆரம்பிக்கிறது அவர்களது மனது. அப்படி இருக்கக்கூடாது என் பிள்ளைகள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை உங்கள் வினையை தீர்க்க வைத்து நான் கொடுக்கிறேன். உங்கள் பொறுமைக்கும் கருணைக்கும் நேர்மறை எண்ணத்திற்கும் பரிசு உண்டு. கருப்பன் கருணையால் எனக்கு அனைத்தும் சரியான நேரத்தில் கிடைக்கின்றன என்ற பதிவிடுங்கள். அனைத்தும் சரியான நேரத்தில் கிடைக்கும். நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பயப்படுகிறாய். இது தவறோ, இது பாவமோ, நான் துரோகம் செய்து விட்டேனோ, மனதளவில் தப்பு செய்தேனே தவிர மற்றபடி தவறுகளில் ஈடுபடவில்லை, இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்புகிறாய். உனது புலம்பலை கேட்டேன். உன்னை எனது வலது கண்ணாக வைத்து பாதுகாக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வாயாக. மனசாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை எனது கோவிலாக கொண்டிருக்கிறேன். உனது எந்த செயலும் தப்பானது அல்ல என்பதுதான் எனது தீர்மானம். எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டாம். செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்வாயாக என் மக்கா.